Hi all, welcome to HVS Academy. Question discussion பார்க்கலாம். So first question என்னன்னா, the nurse is caring for a client who has been placed in skin traction. Which action by the nurse provides for counter traction to reduce shear and friction? Option A, using a footboard. B, providing an overhead trapeze. C, lightly elevating the foot of the bed. D, slightly elevating the head of the bed. ஸோ இங்கே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ட்ராக்ஷனில் இருக்கிற ஒரு பேஷண்ட் தான். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு காம்ப்ளிகேஷன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நாம் என்ன பண்ணணுங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஸ்கின் ட்ராக்ஷனில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு வர்ற முக்கியமான 2 கம்ப்ளைண்ட்ஸ் தான். ஒன்று ஷியரிங் வூண்ட், செகண்ட் வந்து ஃப்ரிக்ஷன் வூண்ட். ஸோ முதல்ல அது என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரிக்ஷன் வூண்டுனா வந்து நம்மளோட ஸ்கின் ஒரு ஒப்ஜெக்ட் கிட்ட ரப் பண்ணால் வர்ற வூண்டு. இப்போ ஒரு பிளாங்கெட்டாக இருக்கலாம், இல்லைன்னா மேட்ரஸோட சர்ஃபேஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்கின்னை இன்னொரு ஒப்ஜெக்டில் ரப் பண்ணுறதுனால வர்ற வூண்டை தான் ஃப்ரிக்ஷன் வூண்ட் சொல்லுவாங்க. ஷியரிங் வூண்டுனா எக்ஸஸ் புல்லிங்னால் வர்றது. இப்போ 2 பக்கத்தில் இருந்தும் புல்லிங் ஆகிடுச்சுன்னா ஸ்கின் டேமேஜ் ஆகும். ஸோ அதை தான் ஷியரிங் வூண்ட் சொல்லுவாங்க. ஸோ முக்கியமாக வந்து இந்த ஸ்கின் ட்ராக்ஷன் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வர்ற 2 காம்ப்ளிகேஷன்ஸ் தான் ஷியரிங் வூண்ட் அண்ட் ஃப்ரிக்ஷன் வூண்ட். ஸோ இங்கே பிக்சரில் பார்த்திங்கன்னா, ஸோ இப்போது இந்த வெயிட்டோட ப்ரெஷர்னால் வந்து ஒப்போசிட் சைடில் இந்த பக்கத்தில் வெயிட் ப்ரெஷர்னால் ப்ரெஷர் அப்ளை பண்ணி புல் பண்ணுவாங்க. பாடி ஆட்டோமேட்டிக்கில் வந்து ஒப்போசிட் சைட்லேருந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ 2 சைடில் இருந்தும் புல் பண்ணுறதுனால வர்ற டேமேஜ் தான் ஷியரிங் வூண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரிமிட்டி வந்து பெட்டில் டச் பண்ணுறதுனால ரப் பண்ணுறதுனால வர்ற வூண்டை தான் ஃப்ரிக்ஷன் வூண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டைரெக்டாக எக்ஸ்ட்ரிமிட்டி பெட்டில் டச் பண்ணுறது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரிமிட்டியோட அண்டரில் வந்து பில்லோ இல்லைன்னா சாஃப்டான ஏதாச்சும் பிளாங்கெட்டை வச்சு சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த வெயிட்டோட ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரிமிட்டி கொஞ்சம் எலிவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிக்சரில் ஆன்சர் இருக்கேன். The nurse is caring for a client who has been placed in skin traction. Which action by the nurse provides for counter traction to reduce shear and friction? So option using a footboard, providing overhead trapeze, slightly elevating the foot of the bed, slightly elevating the head of the bed. So the answer வந்து option C. இப்போ பார்த்தீங்கன்னா slightly elevating the foot of the bed, the right answer. Second question, the nurse is preparing to initiate a bolus enteral feedings via NG tube to a client. Which action represents safe practice by the nurse? ஒரு NG tube இன்சர்ட் பண்ண பேஷண்ட்டுக்கு போலஸ் ஃபீடிங் கொடுக்கறதுக்காக நர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நாம் முதல்ல என்ன பண்ணணுங்கிறதா கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் A, checking the volume of residual after administering the bolus feeding. Aspirating gastric contents before initiating the feeding to ensure that pH is greater than 9. C, elevating the head of the bed to 25 degrees and maintaining that position for 30 minutes after feeding. D, verifying correct nasogastric tube position with aspiration, administration of air bolus and with auscultation. So 4 options இங்கே இருக்காங்க. ஸோ இதில் வந்து கரெக்டான ஆக்ஷன் என்னங்கிறது தான் கொஸ்டின். ஆப்ஷன் A பார்த்தீங்கன்னா, செக்கிங் த வால்யூம் ஆஃப் ரெசிடுவல் ஆஃப்டர் அட்மினிஸ்ட்ரிங் த போலஸ் ஃபீடிங். NG2 பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் பண்ண வேண்டிய ஒரு ப்ரொசீஜர் தான் ஆஸ்பிரேஷன். ஏன் பண்ணுறாங்க? ஆஸ்பிரேட் பண்ணால் தான் ஸ்டொமக்கில் ஆல்ரெடி இருக்கிற வால்யூம் எவ்வளோன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட்டை தான் ரெசிடல் வால்யூம்னு சொல்லுவேன். ஸோ அது வந்து மோர் தேன் 100 ml நாம் நியூ ஃபீட் எதுவும் அட்மினிஸ்டர் பண்ண மாட்டேன். அது அந்த ஃபுட்டை மறுபடியும் புஷ் பண்ணுவாங்க. செகண்ட் பர்பஸ் ஆஸ்பிரேஷனோடைய வந்து ஸ்டொமக்கோட பிஹெச் செக் பண்ணுறதுக்காக. ஸ்டொமக்கில் வந்து ஆசிட் கண்டென்ட்ங்கிறதுனால பிஹெச் எப்போவுமே 7க்கு லெஸ் தேன் 7 மெயின்டைன் பண்ணணும். ஓகே. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, செக்கிங் த வால்யூம் ஆஃப் ரெசிடுவல் ஆஃப்டர் அட்மினிஸ்டரிங் த போலஸ் தான். ஸோ அதனால் வந்து அந்த ஆன்சர் ராங். பியில் வந்து ஆஸ்பிரேட்டிங் கேஸ்ட்ரிக் கண்டென்ட்ஸ் பிஃபோர் ஃபீடிங், அவ்வளோ வரைக்கும் கரெக்ட் தான். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, டு என்ஷோர் தட் pH இஸ் கிரேட்டர் தேன் 9 சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டொமக்கோட pH வந்து 7க்கு கீழே தான் மெயின்டைன் பண்ணும். அதனால் ஆப்ஷன் பி கூட ராங். எலிவேட்டிங் த ஹெட் ஆஃப் த பேஷண்ட் டு 25 degrees அண்ட் மெயின்டைனிங் தேட் பொசிஷன்ஸ் ஃபார் 30 minutes ஆஃப்டர் ஃபீடிங். NG டியூப் இன்சர்ட் பண்ண பேஷண்ட்டை நம்ம எப்போவுமே செமி ஃபாலோஸ் பொசிஷனில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. 25 degreesனால் ப்ராப்பராக எம்டிங் நடக்காது. ஸோ அதனால் வந்து இந்த ஆப்ஷன் கூட ராங்.
remaining option வந்து verifying the correct NG tube position with aspiration and administration of air bolus with auscultation. So feeding start பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்டில் கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா டியூப் வந்து ஸ்டொமக்கில் தான் இருக்காங்களா அதை பார்க்கணும். அதுக்காக பண்ணுற மெத்தட் தான் ஒன்று ஆஸ்பிரேஷன், 2 சிரிஞ்சில் ஏர் புஷ் பண்ணி சவுண்டை ஸ்டெத்தில் கேட்குறது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. Next question, the nurse is caring for a client with terminal condition who is dying. Which respiratory assessment findings should indicate to the nurse that death is imminent? ஒரு end stage patient தான், near to death patient அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி அசஸ்மெண்ட்டில் எந்தெந்த ஃபைண்டிங்ஸ் பார்க்கும்போது தான் டெத் இஸ் இமினண்ட் அப்படின்னா அவாய்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக டெத் ஆகும் அப்படிங்கிறது நாம் கன்ஃபார்ம் பண்ணுறது என்னென்ன ஃபைண்டிங்ஸ் பார்க்கும்போது தான். அதுதான் கொஸ்டின். இப்போ இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ்க்கு மேலே இருக்காங்க. ஏ டிஸ்னியா, பி சைனோசிஸ், சி டாக்கிப்னியா, டி குஸ்மால்ஸ் ரெஸ்பிரேஷன், இ irregular respiratory pattern, எஃப் adventitious bubbling lung sounds. ஸோ இதில் காம்ப்ளிகேட்டடான டெத்தை அவாய்ட் பண்ண முடியாத அந்த ஸ்டேஜில் வர்ற ஃபைண்டிங்ஸ் எதுங்கிறதாங்க கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா முதல்ல வர்ற பிரச்சனை வந்து டிஸ்னியா தான், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி. ஸோ ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி ஆகிறதுனால ஆக்சிஜனோட சப்ளை வந்து கம்மியாகும், அதனால் பேஷண்ட்டுக்கு வர ப்ராப்ளம் தான் சைனோசிஸ். ஓகே, இப்போ ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி ஆகும்போது என்ன ஆகும், ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் irregular respiratory pattern. லாஸ்ட்டில் வந்து adventitious bubbling sounds. adventitiousோட மீனிங் வந்து அட்வென்ச்சர் இல்லைனா வந்து அப்நார்மல். ஸோ அதில் வந்து என்ன அப்நார்மலாக இருக்காங்க, பப்ளிங் லங் சவுண்ட்ஸ். பப்ளிங் லங் சவுண்ட்ஸை நாம் கிராக்கிள்னு சொல்லுவோம், கிராக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. கிராக்கிள்ஸ் முக்கியமாக வர்றது வந்து பல்மனரி எடிமா மாதிரி சீரியஸான லைஃப் த்ரெட்னிங்கான கண்டிஷனில் தான். ஸோ அதனால் இந்த 4 ஆப்ஷன்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பி, இ, எஃப். டிஸ்னியா, சைனோசிஸ், irregular respiratory pattern, adventitious bubbling sounds. Next question, a client at risk for respiratory failure is receiving oxygen via nasal cannula at 6 liter per minute. ABG results indicate pH 7.29, PCO2 49, PO2 58 mmHg and bicarbonate HCO3 is 18 milliequivalent per liter. What intervention should the nurse anticipate that the primary healthcare provider will prescribe for respiratory support for this client? ஸோ இங்கே வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரான ஒரு பேஷண்ட் தான். ஏபிஜி ரிசல்ட் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல 6 லிட்டர் பர் மினிட் ஆக்சிஜன் ஆல்ரெடி ரிசீவ் பண்ணுறாங்க. ஏபிஜியோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா பிஹெச் வந்து 7.29, PCO2 வந்து 49 mmHg. ஸோ பிஹெச்சை கம்மியாக இருக்காங்க, பிஹெச்எஸ் டிக்ரீஸ்ட் அண்ட் PCO2 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் தான் ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து PO2 பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப கம்மி தான், 58 mmHg. ஸோ ப்ராப்பராக பேஷண்ட்னால் ப்ரீத் பண்ண முடியலை, அதனால தான் ரெஸ்பிரேட்டரி அசிடோஸ் ஆகிடுச்சு. ஆக்சிஜன் லெவல் கூட கம்மி தான். ஸோ ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸோட இமீடியட் மேனேஜ்மெண்ட் வந்து ஹைப்பர் வென்டிலேஷன் சொல்லுவாங்க. ஹைப்பர் வென்டிலேஷன் இல்லைனா இன்ட்யூபேஷன் அண்ட் வென்டிலேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. இன்ட்யூபேட்டிங் ஃபார் மெக்கானிக்கல் வென்டிலேஷன், keeping the oxygen at 6 liter per minute via nasal cannula, lowering to the oxygen to 4 liter per minute via nasal cannula, adding a partial rebreather mask to the current prescription. ஸோ ஆன்சர் கரெக்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸோட மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஹைப்பர் வென்டிலேஷன் இல்லைனா இன்ட்யூபேஷன் அண்ட் வென்டிலேஷன். ஸோ ஆப்ஷனில் இன்ட்யூபேட்டிங் ஃபார் மெக்கானிக்கல் வென்டிலேஷன் இஸ் த ரைட் ஆன்சர். Answer A. Next question, nurse is preparing to assess the respirations of several newborns in the nursery. The nurse performs the procedure and determines that respiratory rate is normal if which finding is noted. So in the question வந்து ஒரு newborn-ஓட normal respiratory rate எவ்வளவுங்கிறதா. So option A, respiratory rate of 30 breaths per minute in a crying newborn, respiratory rate of 46 per minute in an awake newborn, respiratory rate of 60 breaths per minute in a sleeping newborn, respiratory rate of 76 breaths per minute in a newly delivered newborn. So normal respiratory rate of a newborn
இது வந்து 40 to 60 breaths per minute தான். Okay, normal respiratory rate of a newborn 40 to 60 breaths per minute. ஆனால் ஸ்லீப்பிங் டைமில் வந்து ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸ்லீப்பிங் டைமில் நார்மல் ரேஞ்ச் வந்து 30 to 40 breaths per minute. ஓகே, ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 breaths per minute in a crying newborn, respiratory rate of 46 breaths per minute in an awake newborn, respiratory rate of 60 breaths per minute in a sleeping newborn, respiratory rate of 76 breaths per minute in a newly delivered newborn. So 76 is above 60 increase தான். ஸ்லீப்பிங் டைமில் நாம் சொன்னோம் 30 to 40 beats தான் breaths இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ரெஸ்பிரேட்டரி ரேட் ஆஃப் 46 breaths per minute in an awake newborn. ஸோ நியூபோர்னோட நார்மல் ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து 40 to 60 breaths per minute. ஓகே, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 46 breaths per minute in an awake newborn. Next question. During a routine prenatal visit, client in her 3rd trimester of pregnancy reports having frequent calf pain when she walks. The nurse suspects superficial thrombophlebitis and checks for which sign associated with condition. ஸோ இங்கே வந்து ஒரு ப்ரீநேட்டல் விசிட் கண்டக்ட் பண்ணுறாங்க. 3rd trimester ஒரு ப்ரெக்னென்ட் உமனுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டு? having frequent pain when she walks. ஸோ calf pain during pregnancy indicate பண்ணுறது வந்து டிவிடி இல்லைனா த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ். ஓகே, ஸோ இங்கே டயக்னோசிஸ் கூட பண்ணியிருக்காங்க, நர்ஸ் சஸ்பெக்ட்ஸ் த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ். ஸோ த்ரோம்போஃப்ளெபைட்டிஸோட அந்த கண்டிஷனில் பார்க்குற சிம்டம் என்ன, அசோசியேட்டட் சிம்டம் என்னங்கிறது தான் கொஸ்டின். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கேன். ஏ வந்து சிவியர் சில்ஸ், பி கர்னிங் சைன், சி ப்ரூட்சின்ஸ்கி சைன் அண்ட் டி பால்பபிள் ஹார்ட் த்ரோம்பஸ். ஸோ ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து இங்கே த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அதை ரிலேட் பண்ணுற ஒரு வேர்டு வந்து பால்பபிள் ஹார்ட் த்ரோம்பஸ். ஓகே, இது வந்து ஒரு மெத்தட் தான். ஸோ ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா சிவியர் சில்ஸ் வந்து இன்ஃபெக்ஷனில் வரும், எந்த இன்ஃபெக்ஷனாலும் வரும், அதனால் த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ் ஆகிறது கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பி அண்ட் சி கர்னிங் சைன் அண்ட் ப்ரூட்சின்ஸ்கி சைன் பார்க்குற கண்டிஷன் வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் தான், மெனின்ஜைட்டிஸில் வர்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் தான் ப்ரூட்சின்ஸ்கி சைனும் கர்னிங் சைனும். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் பால்பபிள் ஹார்ட் த்ரோம்பஸ். ஸோ அதனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஹார்ட் பால்பபிள் த்ரோம்பஸ்.